வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 95 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பெருசா பெர்ஃபார்ம்லாம் பண்ணல. ஆனா நிஃப்டி ஐடி, நிஃப்டி 50க்கு தரமான ஒரு சப்போர்ட்ட குடுத்துட்டு இருக்கு. ஸோ இங்க மேல பார்க்கும்போதே தெரியும். HCLடெக் இன்னைக்கு அதிகப்படியான ஒரு ஏற்றம் ஐடி இண்டெக்ஸ்ல டெலிவர் பண்ணியிருக்கு. 4.27% வரைக்கான ஏற்றத்த HCL டெலிவர் பண்ணியிருக்கு. அதே சமயத்தில இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது ஒரு 3.5%, விப்ரோ ஒரு 2% மேலான ஏற்றம். இதில கொஞ்சம் கம்மியா டிசிஎஸ் பார்க்கும்போது அரவுண்ட் ஒரு 2% வரைக்கான ஒரு ஏற்றத்த இப்ப வரைக்கும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மாத்தி மாத்தி வச்சு மார்க்கெட்ட ஏத்திட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ கரண்ட்டா நிஃப்டி 50 இன்னைக்கு டேல 26,000 தாண்டி இருக்கு. நேத்து நம்ம பார்த்தோம் டிசிஎஸ்ல என்ன செய்தி வந்துருதுன்ட்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, டீல்ஸ டிசிஎஸ் வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் ஏஐ சாப்ட்ரும் அப்படிங்கிற ஒரு பிரஷர் பெரிய அளவுக்கு கீழ இறங்கும்போது பரப்பப்பட்டிருந்தாலும் கூட, இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐ நியூஸ் வந்ததுலேருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து டீல்ஸ வின் பண்ணிட்டே தான் இருக்கு டிசிஎஸ் நிறுவனம். இது டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி. ஐடி கம்பெனிஸும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணும். ஸோ இறங்கும்போது ஒரு பங்க வாங்குவதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. ஸோ ரொம்ப டீட்டெயில்டா உட்காந்து பார்த்து எல்லாம் நம்ம பண்ணணும்னா, டெஃபினட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஸோ பல நாய்ஸ் பார்த்தீங்கன்னா, வெளிய இருந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் ஸோ முதலீட்டுல நம்ம பெரிய ஒரு வெற்றிய பார்க்கணும். ஸோ தொடர்ந்து அத பண்றதுக்கு நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, க்ரோ தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்துட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, 90% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருந்தது. இப்போ இன்னைக்கு டேல ஒரு 10% பார்த்தீங்கன்னா, லோவர் சர்க்யூட் ஹிட் ஆயிருக்கு. இதோட ஹை பார்க்கும்போது ₹188 வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 170 கிட்ட பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ₹90வோ ₹100வான்னு தெரியல. இந்த ஐபிஓவோட பிரைஸ் ₹100 நான் நினைக்கிறேன். ஸோ ₹100லேருந்து அரௌண்ட் ஒரு 190 வரைக்கும் போயிட்டு, ஸோ சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. பட் இந்த மாரி பங்குகள் ரொம்ப வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. ஸோ பல பங்குகள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிஎஸ்இ, அதுக்கப்புறம் டாக்டர் ரெட்டி, டாடா கன்சியூமர் போன்ற பங்குகளோட மதிப்பெல்லாம் தாண்டி இந்த க்ரோ பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எத்தன நாட்களுக்கு நிலைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ இந்த மாரி ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பங்குகள், அது மட்டும் இல்லாம ஸோ இப்போ இந்த புரோக்கரேஜ் கம்பெனிஸே கொஞ்சம் ப்ரெஷர ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில நம்ம இந்த மாரி பங்குகள தொரத்தி புடிச்சு வாங்குறது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறத கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அடுத்தது கேஇசி இன்டர்நேஷனல் இன்னைக்கு டேல ஒரு 6% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ இந்த பங்கெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாத பங்கு. பெருசா நம்ம டிஸ்கஸும் பண்ணதெல்லாம் இல்ல. என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா, இந்த கேஇசி இன்டர்நேஷனல அப்கமிங் புது ப்ராஜெக்ட் எதுலயுமே பிட் பண்ண முடியாத மாரி ஒரு 9 மாசத்துக்கு இந்த நிறுவனத்த பேன் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இது இந்த கேஇசி இன்டர்நேஷனலுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸா மாறி, இன்னைக்கு டேல இந்த கேஇசி இன்டர்நேஷனல போட்டு அடிச்சிருக்காங்க. பட் வெறும் ஒரு 6% வரைக்கான 7% வரைக்கான ஒரு சரிவு இந்த பங்குல இன்னைக்கு டேல ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஹைட்ட தொட்டுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் இந்த வருஷம் ஃபுல்லாவே இந்த பங்கு ஒரு கன்சாலிடேஷன்ல தான் இருந்துட்டு இருக்கு. பட் இந்த கேஇசி இன்டர்நேஷனலுக்கு நல்ல ஆர்டர் புக் இருக்கும் போல. பட் இந்த பங்கெல்லாம் நான் பெரிய அளவுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ண பங்கு கிடையாது. அதனால இந்த இடத்துலலாம் நம்மளால டிசிஷன் எடுக்க முடியாது. என்னால பர்சனலா எடுக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதானி குரூப்ல மறுபடியும் ஒரு 5,000 கோடிய இந்த ஜேக்யூஜி போட போறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. 5,100 கோடி பார்த்தீங்கன்னா, பிளாக் டீல் வழியில ஸோ பணத்த போடுறாங்க. அதானி என்டர்பிரைசஸ், அதானி பவர், அதானி போர்ட், அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி கிரீன் போன்ற பங்குகள்ல ஜேக்யூஜி பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்ண போறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணுனான். நல்ல ஒரு ப்ராஃபிட்ட கல்லா கட்டுனான். இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்றான். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன ஒரு விஷயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. நடந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும். பட் இங்க ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால நம்ம விலகியே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஸோ ஜேபி பவர் பார்த்தீங்கன்னா, இப்போ அதானி தான் டேக் ஓவர் பண்ண போறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ வேதாந்தாவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜேபி குரூப் ஆஃப் கம்பெனிஸ வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில தொடர்ந்து இருந்தாங்க. பட் இப்போ அவங்கள ஓவர்டேக் பண்ணி அதானி குழுமம் பார்த்தீங்கன்னா, இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த செய்தியினால இன்னைக்கு இந்த ஜேபி பவர் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ இந்த ஜேபி பவர்
பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த பங்கு. ஸோ டாடா பவருக்கு பதிலா நம்ம இத வந்து வாங்கலாமா அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரியான பங்குகள் ரொம்பவே ரிஸ்க்கானது. ஊர்ப்பட்ட கடன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேபி இப்ப இது அதானி கைக்கு போயிருச்சுன்னா, இங்கேருந்து இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ கூட குடுக்கலாம். ஷேர் ஸ்வாப் வந்து நடக்கலாம். ஸோ ஜேபி பவருக்கு பதிலா இத்தன பங்கு வச்சிருந்தா நாங்க அதானி பவர் பங்க இவ்வளோ குடுப்போம் அப்படின்ட்டு கூட ஃபியூச்சர்ல அப்டேட் வரலாம். பட் என்ன வேணா நடக்கலாம். பட் நம்ம ஒரு நல்ல இடத்துல வந்து முதலீடு பண்றதுக்கு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரேடர் மைண்ட் செட்ல நம்ம பண்ணணும்னா, இந்த மாரி பங்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா என்ன ரிஸ்க் அப்படிங்கிறத புரிஞ்சு தான் நம்ம இதுக்குள்ளேயே வந்து என்டர் ஆயிருப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஆட்டோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா, ஒரு 800 மில்லியன் யூரோ ஸோ அந்த டிரான்சாக்ஷன் இந்த கேடிஎம்ல குடுத்து, ஸோ அத அக்யூர் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ அப்ரூவல் வந்திருந்தது. இப்போ கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, இந்த அக்யூசிஷன வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. இது பஜாஜ் ஆட்டோக்கு ஒரு நல்ல செய்தியா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம இத பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேடிஎம் ரொம்பவே ஸ்ட்ரகிள்ல இருந்ததுன்ட்டு, பெரும்பாலான பங்குகள பஜாஜ் வந்து ஓன் பண்றாங்க அப்படின்ட்டும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஆட்டோ கைக்கு கேடிஎம் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, இப்போ இந்த டாடா மோட்டார்ஸோட பெரிய கார் கர்வ், அடுத்தது ஹாரியர், நெக்ஸ்ட்டு சஃபாரி போன்ற வாகனங்கள்ல சிஎன்ஜியை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் டாடா மோட்டார்ஸ் இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இந்த சிஎன்ஜியை கொண்டு வரதன் மூலிமா மைலேஜ் அதிகரிக்கலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஹாரியர் அண்ட் இந்த சஃபாரியில் எப்படி இருக்குங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஏன்னா இந்த சிஎன்ஜியில் பர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுக்கு இருக்காது. பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் இப்போதைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே ஹைப்ரிட்டையும் வந்து இறக்க போகிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஹைப்ரிட் டெக்னாலஜி இன்ஹவுஸில் இருந்து வரப்போகுதா, இல்லை வேறு ஏதாச்சும் வெளியே இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லேருந்து ஹைப்ரிட் டெக்னாலஜி கொண்டு வர போகிறாங்களாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏர்டெல் ஸ்டாக்கை பற்றியெல்லாம் நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏர்டெல் வந்து நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்ட்டுலாம். பட் ஏர்டெல்லாம் இந்த மாதிரியான இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்பவே என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்காக தான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொமோட்டர் சிங்டெல் எல்லாம் வித்துட்டே தான் வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு பீக்லேயும் பங்குகளை வித்துட்ருக்காங்க. பட் நம்ம இப்போ போய் ஏர்டெல்ல வந்து வாங்குறதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ரிலையன்ஸில் வந்து கிடச்சிது. ஸோ அப்போவே இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒய் வந்து நம்ம ஜியோ அதாவது ரிலையன்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபார் எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே தான் வந்து இருந்தோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல்லை காட்டிலும் ரிலையன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டாக தான் நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ ஏஆர்பியூ பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த டெலிகாம் செக்டாருக்கு ரைஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைஸ் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஆர்பியூ வந்து உயர்ந்துகிட்டே தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது ஜியோவுக்கும் நல்ல செய்தி, ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி. பட் இந்த வேல்யூவேஷனில் இது பக்கமெல்லாம் நம்ம போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஸோ முன்னாடியே முடிவெடுக்கணும். ஏறி ஒரு உச்சத்தை தொட்டதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம முடிவெடுப்பதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிறது நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது அசோக் லேலண்ட் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அசோக் லேலண்ட் பார்த்திங்கன்னா ஃபேம்கோ அப்படிங்கிற ஒரு இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்து கூட பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்துகிறாங்க. இதன் மூலயமா மிடில் ஈஸ்ட்டில் ஸோ இவங்களுடைய ட்ரக் அண்ட் பஸ்ஸை வந்து இன்னும் அதிகப்படியாக வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் அசோக் லேலண்ட் ஈடுபட்டிருக்கிறதா ஒரு டேட்டா பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. இது அசோக் லேலண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இந்த சவுதி அரேபியா, ஒமன் போன்ற நாடுகளில் இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாகவும் அசோக் லேலண்ட் பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு அசோக் லேலண்ட் இதில் வெற்றி அடையுதுன்ட்டு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் யூகேலேருந்து இவங்களுடைய இந்த இவி பிளான்ட்டை பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை சவுதிக்கு வந்து மாற்றிருந்தாங்க. ஸோ இப்போ அசோக் லேலாண்டோட கண் பார்வை பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் இருக்குங்கிறது நமக்கு இந்த இவங்களுடைய ரீசன்ட் நகர்வுகள் மூலிமா தெரிஞ்சுக்க வருது. ஸோ நல்ல ஒரு பிளானை தான் நானும் வந்து பார்க்குறேன். சக்ஸஸ் கிடைக்குமாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம நண்பர்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.